2 கோடி மதிப்புள்ள அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு தரிசு நிலத்தை சட்டவிரோதமாக போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுவானூர் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான 2 கோடி மதிப்புள்ள 22 சென்ட் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு தரிசு நிலம் உள்ளது. இந்த நிலத்தை அதே பகுதியைச் சேர்ந்த 8 பேர் அந்த நிலத்தை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக போலி அரசு முத்திரைகளை தயாரித்தும் அரசு அதிகாரிகளின் கையெழுத்துக்களை போலியாக போட்டும் ஆவணங்கள் தயாரித்து திருவள்ளூர் சார்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளதாகவும் இதனை சென்னையை சேர்ந்த பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு விற்பனை செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அரசு புறம்போக்கு தரிசு நிலத்தை சட்டவிரோதமாக ஆவணங்கள் இன்றி தயாரித்து விற்பனை செய்ய முயலும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 50க்கும் மேற்பட்ட அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். 22 சென்ட் அரசு புறம்போக்கு நிலம் இன்று வரை ரெவென்யூ கணக்குகளில் தரிசு நிலமாக இருக்கிறது. போலி பட்டாவை தயாரித்து அந்த போலி பட்டாவின் மூலம் திருவள்ளூர் சார்பதிவு அலுவலகத்தில் தனித்தனியாக பத்திரப்பதிவு செய்து கொண்டார்கள். புறம்போக்காக இருக்கும் நிலத்தை அவர்கள் குடும்பத்தின் பெயரில் போலி பட்டா போட்டிருக்கிறார்கள். இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ரத்து செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். 22 சென்ட் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அதை விற்பதற்காக முயன்று வருகிறார்கள். போலியாக ஆவணங்களை தயாரித்து போலி சான்றுகளை உயிர்களை உருவாக்கியுள்ளார்கள். இது குறித்து காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்து வந்திருக்கிறோம்.